வணக்கம், வாழ்க வளமுடன். இது முருகன் ஜோதிட நிலையம். சுக்லாம்பரம் விஷ்ணு சசிவர்ணம் சதுர்புஜம் கிருஷ்ணவதனம் தியாயே சர்வ விக்னோபசாந்தய ஓம் திசை வக்கரதுண்டன் தன்னோ திந்தி பிரசோய ஓம் ஸ்ரீ க்ரீம் க்ளீம் க்ளம் கம் கணபதியே நமக. ஓம் க்ரீம் ஆதித்யாய சோமாய மங்களாய புதேச குரு சுக்கிர சனிப்பச்ச ராகவ கேதானங்க. ஓம் ஸ்ரீம் க்ளீம் பஞ்சபோத விசேஷிய ஓம் அங்குரங்கு பஞ்சபோத விசேஷிய ஓம் லங்கு பஞ்சபோத விசேஷிய ஓம் நங்கு பஞ்சபோத விசேஷிய சுவாகா. 9 நவகிரகங்கள் 5 பஞ்சபோதனோட அனுகிரகம் பரிபூர்ணமாக அனைத்து ஜோதிட அன்பர்களுக்கும் அனைத்து மக்களுக்கும் கிடைத்திட எம்பெருமான் முருகப்பெருமானை மனதார நான் பிரார்த்தனை பண்ணுறேன். இன்னைக்கு நம்ம பேசக்கூடிய தலைப்பு என்ன? சந்திர பகவான் பற்றி. சந்திர பகவான் நின்ற ராசியினோட பலாபலன்கள், சந்திர பகவான் எந்த ஸ்தானத்தில் நிற்கிறாரோ அதுக்கு என்ன பலன்கள் அப்படின்னு தான் நம்ம பார்க்க போகிறோம். ஓகேங்களா? இது பொதுவான பலன் தான். சந்திர பகவான் மதுர்காரன், மனதுகாரன், மனசுகாரன் அவர் தான். மதுர்காரன் அம்மாவை பற்றி சொல்லக்கூடிய கிரகம் அவர் தான். ஓகேங்களா? சந்திர பகவான் பார்த்தோம்னா கடகராசியில் ஆட்சி பலம் பெறுவார். ஓகேங்களா? கடகராசியில் ஆட்சி பலம், ரிஷப ராசியில் உச்ச பலம், விருச்சிக ராசியில் நீச்சம் அடைவார். ஓகேங்களா? இது மாதிரி அமைப்புடையவர் சந்திர பகவான். சந்திர பகவான் பார்த்தோம்னா ஃபஸ்ட்டு மேச ராசியில் நின்னா காலப்புருஷ தத்துவத்திற்கு 1வது ராசி மேச ராசியில் நின்னா என்ன பலன்கள் அப்படின்னு பார்த்தோம்னா, இது பார்த்தோம்னா மேச ராசி சந்திரனுக்கு நட்பு வீடாக இருந்தாலும் கூட ஒரு மத்தியமான பலன்களை கொடுக்கக்கூடிய ஒரு சமகிரகம் தான். என்ன காரணம் அப்படின்னா, சந்திரனோட வீட்டில் கடகத்தில் தான் செவ்வாய் நீச்சமாவார். அதே மாதிரி செவ்வாயோட 2 வீடுகளில் மேச்சம் விருச்சிகம்ங்கிற ராசியில், விருச்சிக ராசியில் சந்திரன் நீச்சமாவார். அதனால் சமகிரகம் தான், சம பலன்கள் தான் நடக்கும். சந்திரன் மேசத்தில் நிற்கும் போது சமமான பலன்கள் தான் கிடைக்கும். என்ன ஆகுனா, சந்திரன் உஷ்ணமாக, செவ்வாய் உஷ்ணமான கிரகம், சந்திரன் நீர் கிரகம். அப்போ பார்த்தோம்னா 2 அங்கே சேரும்போது என்ன ஆகும்? கோபங்கள் அதிகமாகிடும். சந்திரன் மேசராசியில் நிற்கும் போது கோபங்கள் அதிகமாகும். உஷ்ணம் இல்லையா? அதனால கோபம் அதிகமாகும், ஸ்பீடு அதிகமாகும். எதையும் யோசிக்காமல் செய்யக்கூடிய நிலைமையை சந்திரன் மேசராசியில் நிற்கும்போது தந்துடுவார். ஏன்னா மனதுகாரணம் இல்லையா? மன குழப்பங்களை கொடுத்துருவார். வேகமாக முடிவெடுக்கக்கூடிய ஒரு சிந்தனைகளை மேசராசியில் நிற்கும்போது தந்துடுவார். அதே பார்த்தோம்னா மேசராசி 2 விதமான அதாவது சந்திர பகவான் 2 விதமான பலாபலன்களை தருவார். ஒன்று எப்படின்னா, அவர் 2 நிலைமையில் தருவார். எப்படி அப்படின்னா, கிருஷ்ணாபட்சம் சுக்லாபட்சம்ங்கிற தன்மை, அதாவது வளர்வரை தேய்வரை. வளர்வரை சந்திரனாக இருந்து மேசராசியில் நின்று சந்திரனோட சேர்ந்திருந்தால் சந்திரமங்கல யோகத்தின் அடிப்படையில் மிகப்பெரிய பலன்கள். குரு பார்வை சேர்க்கை, அவர் நின்ற நட்சத்திர அதிதேவதை, இவங்கெல்லாம் நல்ல பொசிஷன் இருந்தாங்கன்னா நல்ல பலன்களை தந்துடுவார். ஓகேங்களா? அதனால அதே தேய்வரை சந்திரனாக இருந்தால் கொஞ்சம் கெடுபலன்கள் அதிகமாக நடக்கும் மேசராசியில் நிற்கும் போது. ஓகேங்களா? அதனால சந்திரனுக்கு 2 நிலையான பலாபலன்களை நம்ம சொல்லணும். புரியுதுங்களா? அவர் மிகவும் தேய்வரை சந்திரனாக இருந்தால் கெடுபலன்கள் மிகுதியாக நடக்கும். அதாவது அமாவாசையிலிருந்து வளர்வரை, அமாவாசையிலிருந்து நேர் 7ஆம் இடம் வரும் வரையில் பார்த்தோம்னா வளர்வரை சந்திரனாக இருப்பார். அப்போ பார்த்தோம்னா நம்மளுக்கு கொஞ்சம் நேரமே வளர்வரைக்கு பக்கத்தில் வரும்போது அதிக பலன்களை, சுபத்துவம் அடைஞ்சு அதிக பலன்களை கொடுப்பார். அமாவாசைக்கு பௌர்ணமிக்கு அப்புறம் வரக்கூடிய சந்திரன் தேய்வரை சந்திரனாக இருக்கிறதுனால பலன்கள் குறைவாக கிடைக்கும். ஓகேங்களா? அதுவும் பார்த்தோம்னா ஒரு தேய்ந்து அஷ்டமி நவமிக்கு அப்புறம் பார்த்தோம்னா மிகப்பெரிய கடுமையான பலன்களை தர வல்லவர். ஓகேங்களா? அதனால அதிக தேய்வரை சந்திரனாக இருந்தால் அதிக பலன்கள், அதிக வளர்வரை சந்திரனாக இருந்தால் அதிக பலன்களை தர வல்லவர். ஓகேங்களா? 2 நிலையிலும். அதனால மேசத்தில் நிற்கும் போது தேய்வரை சந்திரனாக இருந்தால் ஒரு தவறான முடிவுகள் எடுத்து கஷ்டப்படக்கூடிய சுச்சுவேஷன் ஏற்படும். இது 4ஆம் இடத்துக்கு அதிபதியாக வர்றதுனால வளர்வரை சந்திரனாக இருந்தால் வீடு வாசல் சொத்து சுகம் எல்லாமே ஏற்பட்டு நிலப்பலன்கள் ஏற்பட்டு நல்ல வாழ்க்கையும் தந்துடுவார். அதனால நடுநிலையான சமமான கிரகமாக இருக்கிறதுனால பலன்கள் ஒரு மத்தியமாக நடக்கும் அப்படின்னு சொல்லலாம். அதே சந்திரன் ரிஷபராசியில் இருக்கும்போது, ரிஷபராசியில் அங்கே உச்சமாகிறார். உச்ச சந்திரன் வளர்வரை சந்திரனாக இருந்து உச்சமடைந்திருந்தால் மிகப்பெரிய தலைவர்களை உருவாக்குவார். உன்னதமான பலாபலன்கள் அதிகமாக நடக்கும். ஏன்னா அவருடைய ராசிக்கு ரிஷபராசிக்கு 3ஆம் இடம், இந்த கடகராசிக்கு 11ஆம் இடம் பாதகஸ்தானமாக இருந்தாலும் கூட
அது வந்து ஓரளவுக்கு நற்பலன்களை தைரியம் விரித்து கொடுத்து நற்பலன்கள் மிகுதியாக நடக்கும். அங்கே உச்சமாகறதுனால நல்ல பலன்கள் நடக்கும், உயர்ந்த எண்ணங்கள் நற்சிந்தனைகள் நடக்கும். அதே தேய்முறையாக இருந்தால் கொஞ்சம் பலன்கள் குறைவாக கிடைக்கும் அப்படிங்கிற மாதிரி தான் சந்திரன் கொடுப்பார். அதே மிதுன ராசியாக இருந்தால் தன்னுடைய ராசிக்கு 2வது வீடு கடக ராசியாக இருந்தால் அங்கே வரும்போது குடும்பஸ்தானம் ஒற்றுமை மேம்படும், நல்ல முன்னேற்றங்கள் ஏற்படும், நற்சிந்தனைகள் ஏற்படும், நல்ல புத்திசாலி குழுமையெல்லாம் ஏற்படும் அப்படிங்கிறது ஒரு பொதுவான பலன்கள் தான். அது வந்து சேர்ற கிரகம் இருக்கிற கிரகத்தை பொறுத்து பல பலன்கள் மாறுபடும். கடகராசியில் சந்திரன் இருக்கும்போது அவர் வந்து அங்கே ஆட்சி பலம் பெறார், தன்னுடைய சொந்த வீடு, ஒரு வெளிநாடு வாசம், வெளிநாட்டில் போய் உத்தியோகம் பார்க்குறது, கடகராசி ஜலராசி இல்லையா, கடல் கடந்து போகிறது, நல்ல உத்தியோக பிராப்தம் ஏற்படுறது, நல்ல முன்னேற்றங்கள் ஏற்படுறது, அந்த மாதிரி பலன்கள் தருவார். அது தேய்பறையா வளர்பறையாங்கிறது அந்த மாதிரி அங்கேயும் நம்ம பார்த்துக்கணும் எல்லா இடத்துலையுமே. ஓகேங்களா. அதே சிம்மத்தில் இருக்கும்போது தன்னுடைய ராசிக்கு சிம்ம ராசிக்கு 12ஆம் இடம் அப்படிங்கும்போது அந்த இடத்துல இருக்கும்போது சுப விரயங்கள் அதிகமாக ஏற்படும், நல்ல புத்தி கூர்மையை தந்துடுவார், நல்ல முன்னேற்ற பாதைக்குள்ள கொண்டு போவார். அங்கே இருக்கிற சந்திரனும் கோபத்தை அதிகமாக தருவார். ஏன்னா சூரியன் வந்து வெப்பக்கோள் அல்லவா, அதனால் அங்கே வந்து கோபத்தையும் அதிகமாக தூண்டுவார். அதனால் அங்கே இருக்கும்போது சுபகிரகத்தினோட பார்வை சுபத்தன்மை பெறுறது, அப்புறம் 2வது வந்து சேர்க்கை பெற கிரகத்தை பொறுத்து பலாபலன்கள் மாறுபடும். ஆனால் தலைமை பதவியை வகிப்பாங்க, தலைமையான இடத்துக்கு வரணும், நம்பர் 1 இடத்துல இருக்கணும் அப்படின்னு சிம்ம ராசியில் சந்திரன் இருக்கும்போது அந்த எண்ணங்கள் அந்த புத்தியிலெல்லாம் நிறைய நடக்கும். ஓகேங்களா. அப்புறம் 2வது பார்த்தோம்னா சந்திரன் வந்து பார்த்தோம்னா எந்த கிரகத்துக்கு பகை இல்லை, நட்பு தான் பாராட்டுவார். அப்படிங்கிற பதத்தில் பார்க்கும்போது புதனோட வீடு கன்னியில் இருக்கும்போது சந்திரன் இருக்கும்போது நல்ல ஜோதிட ஞானம், அறிவு, புத்தி கூர்மை, தெளிவான சிந்தனை இதெல்லாம் தருவார். ஓகேங்களா. சந்திரன் கண்ணியில் இருக்கும்போது நல்ல அற்புதமான பலாபலன்களை தான் தருவார். அதை பற்றி நம்ம ஒன்றும் கவலைப்பட தேவையில்லை. அதே தேய்பிறை வளர்பிறைங்கிற ஸ்தானத்தில் தான் பலாபலன்கள் நடக்கும். புதன் நல்ல அற்புதமான கிரகம், அவரோட சந்திரன் சேரும்போது அதிக அறிவுத்தன்மை, அதிக புத்தி கூர்மையை தருவார். அவரோட வீட்டில் இருந்தாலும் சந்திரன் நல்ல நற்பலன்களை தான் அதிகமாக கொடுப்பாரு. ஏன்னா கன்னிக்கு வந்து கடகம் வந்து 11வது வீடு, அதனால் நல்ல லாபங்களை ஏற்படுத்தி கொடுப்பார், நல்ல முன்னேற்ற பாதைக்குள்ள போவார், தொழில் லாபம், வியாபார லாபத்தை எல்லாம் ஏற்படுத்தி கொடுப்பார். ஓகேங்களா. அடுத்தது துலாத்தில் சந்திரன் என்றார்னா அது பார்த்தோம்னா துலா ராசிக்கு 10ஆம் இடம் கடகம், 10வது ஸ்தானம் கடகம். அந்த கடக 10 குடைவனாக வரும்போது அந்த இடத்துல வியாபார ஒரு கிரகம்னே சொன்னாங்க. அங்கே வந்து வியாபார நுணுக்கங்களை நிறைய தருவாங்க. தராசு தான் துளாராசியோட சின்னம். அப்போ அங்கே பார்க்கும்போது கடகராசி 10 குடைவனாக வரும்போது வெளிநாட்டில் போய் வியாபாரம் செய்யுது, கடல் கடந்த வாணிபம் செய்யறது, வியாபாரம் எது செஞ்சாலும் சரி கராராக, அதாவது கண்டிஷனோட இருக்கக்கூடிய ஒரு தன்மையை கொடுப்பார். அவருடைய லாபங்கள் தான் குறிக்கோளாக இருப்பார், அவருடைய எண்ணங்கள் தான், அவருடைய எண்ணத்துக்கு தான் முக்கியத்துவம் கொடுப்பாங்க. ஒரு நேர்மையான வாதியாக இருப்பார் அப்படின்னு தான் நம்ம சொல்ல முடியும். ஓகேங்களா. 10 குடையன் வந்து அந்த துளாராசியில் நிற்கிறப்போ. ஓகேங்களா. அது மாதிரி நல்ல பலன்கள் தான் துளாராசியில் நிற்கும் போதும் சந்திரன் நல்ல பலன்கள் தான் கொடுப்பாரு. அது சேரும் கிரகம், பார்க்கும் கிரகம் பொறுத்து பலாபலன்கள் மாறுபடும். அடுத்து விருச்சிக ராசியில் சந்திரன் இருக்கும்போது விருச்சிக ராசிக்கு பார்த்தோம்னா 9ஆம் இடம். சந்திரன் வந்து விருச்சிக ராசிக்கு வந்து 9ஆம் இடம், கடகராசி வந்து 9ஆம் இடம் ஆகும்போது பாக்கியாதிபதியை வந்து அங்கே நீச்சம் பெறாரு அந்த ராசியில். ஆனால் சந்திரன் வந்து 6ல் நின்றாலும் நல்லது பண்ணுவார். கடகராசிக்கு அது 6ஆம் இடம் அப்படிங்கும்போது வெற்றிகளை நிறைய தருவார். ஒரு சாதுவாக இருந்து வெளியே தன்னுடைய ரகசியங்களை காப்பாற்றக்கூடிய ஒரு ஸ்தானம்னே நம்ம சொல்லாது விருச்சிக ராசி. ஏன்னா விருச்சிக ராசியிலிருந்து 9ஆம் இடம் பாக்கிஸ்தான் சகல பாக்கியும் கிடைக்கக்கூடிய அமைப்பு. 2வது வந்து பார்த்தோம்னா கடகத்திலிருந்து பார்த்தோம்னா 6ஆம் இடம். அப்போ பார்த்தோம்னா வெற்றிகள் அதிகமாக தரும். ஒரு ரகசியங்களை பாதுகாக்கக்கூடிய ஒரு ஸ்தானம்னு கூட நம்ம சொல்லலாம், ரகசிய ஸ்தானம்னு கூட சொல்லலாம். அந்த அளவுக்கு ஒரு பவர்ஃபுல்லாக அந்த இடத்துல வேலை செய்வார். அரசு துறையில் உத்தியோகங்கள் பார்ப்பாங்க, நல்ல முன்னேற்றங்கள் ஏற்படும். ஓகேங்களா. மேசம், சிம்மம், விருச்சிகம் இங்கெல்லாம் இருக்கும்போது சந்திரன் நிற்கும்போது அவங்க மேக்சிமம் பார்த்தோம்னா அரசியல் சார்ந்த துறையில் வேலைகள் அமையும். நல்ல ஒரு டிபார்ட்மெண்ட், போலீஸு, எலக்ட்ரிக்கல் அண்ட் எலக்ட்ரானிக் டிபார்ட்மெண்ட்டு, மிலிட்ரி, ஆர்மி இந்த மாதிரி ஒரு ஸ்தானங்களில் வேலை பார்ப்பாங்க, தைரியமானவர்களாக இருப்பாங்க. ஓகேங்களா. இந்த மாதிரி அமைப்புகள் எல்லாம் சந்திரன் விருச்சிகத்தில் இருக்கும்போது கொடுப்பார். அதே மாதிரி தனுஷில் சந்திரன் இருக்கும்போது பார்த்தோம்னா அவர் ராசிக்கு குரு வந்து இவருக்கு வந்து நட்பு கிரகம், பிரதான நட்பு கிரகம். குரு சந்திரன் 2 சேர்ந்திருந்தா நிறைய யோகங்களை தர உள்ளது. குரு சந்திரனாலேயே நிறைய யோகங்கள் உண்டு. அவர் 2 பேரும் பார்த்து
பார்த்துக்கிட்டாலோ, அவங்க பேசிட்டாலோ, திரிகோணத்தில் பார்த்துக்கிட்டாலோ, அல்லது திரிகோணத்தில் நின்றாலோ, கேந்திரத்தில் நின்றாலோ ஒரு அற்புதமான பலாபலன்கள் ஏற்படும். ஓகேங்களா? அப்படி பார்க்கும்போது தனுஷு வந்து பார்த்தோம்னா, தனுசு ராசிக்கு அது 8வது ராசி, கடக ராசிக்கு 6வது ராசி. நண்பன்ங்கிற முறையில் வந்து நற்பலன்கள் அதிகமாக தருவாங்க. மறைமுகமான பொருள்களை வெளிப்படுத்துவாங்க. ஆராய்ச்சித்துறை, மறைமுகத்துறை, மறைமுகமான மறைந்திருக்கும் மந்திரிகள், இதையெல்லாம் கூட அந்த இடத்துல சந்திரன் நிற்கும் போது நடக்க ஆரம்பிக்கும். ஓகேங்களா? அதையெல்லாம் ஆராய்ச்சி பண்ணக்கூடிய தன்மையை சந்திரன் கொடுப்பார். வளர்வரை சந்திரன் இருந்தாலும் உன்னதமான பலாபலன்கள் நடக்கும், நல்ல முன்னேற்ற பாதைகளை கொண்டு போகும். தேய்வரை சந்திரனாக இருந்தால் குரு பார்வை பெற்றிருந்தால் நல்ல பொசிஷனை தரும். சுபகிரகத்தினோட பார்வை, சுபகிரகத்தினோட சேர்க்கை, இதெல்லாம் பெற்றிருந்தால் நல்லது நடக்க ஆரம்பிக்கும். மகர ராசியில சந்திரன் நின்றுனா தனக்கு 7ஆம் வீடு கடகம். அப்போ பார்க்கும்போது அது சனியோட வீடாக போயிடுது. அப்போ பார்த்தோம்னா அங்கே அவருடைய திருவோண நட்சத்திரம்னு ஒரு நட்சத்திரம் வருது, அவருடைய நட்சத்திரம் மகரத்தில். நல்ல உன்னதமான பலன்கள் தான் நடக்கும். கணவன் மனைவிக்குள்ள என்னன்னா, கணவன் மனைவிக்குள்ள கொஞ்சம் கருத்து வேறு ஏற்படும், சனியோட வீடு இல்லையா, அதனால அங்கே புணர்வு தோஷத்தையும் தர உள்ளது. விருச்சிகத்தில் இருந்தாலும் சனியோட நட்சத்திரம் மனசும் இருக்கும், அங்கே சனி நட்சத்திரத்தில் ஏறி இருந்தாலும் புணர்வு தோஷம் வரும். அது தனி வீடியோ தான் நான் போட முடியும். ஓகேங்களா? இதில் வந்து நின்ற வீட்டினோட பலன்கள் தான் நம்ம சொல்லிட்டு இருக்கிறோம், ஜென்ரலாக சொல்லிட்டு இருக்கிறோம். ஓகேங்களா? அதனால மகரத்தில் சனி நின்றால் கணவன் மனைவிக்குள்ள 7ஆம் இடமாக வர்றதுனால கணவன் மனைவிக்குள்ள பிரச்சனைகள், போராட்டங்கள் ஏற்படும். ரெண்டாவது வந்து பார்த்தோம்னா பிஸ்னஸ் பார்ட்னர் மூலமாகவும் நிறைய பிரச்சனைகள் வரும். அது மாதிரி ஒரு தன்மையை மகரத்தில் இருக்கும்போது சந்திர பகவான் கொடுத்துருவார். அப்புறம் பார்த்தோம்னா கும்பத்தில் சந்திரன் இருக்கும்போது இது வந்து நம்ம பேடான பலன்கள் தான் அதிகமாக நடக்கும். எப்படி அப்படின்ட்டா, கும்பத்துக்கு வந்து 6வது வீடு, கடகத்துக்கு வந்து அது 8வது வீடு. 6, 8 சஷ்டங்க தோஷம் ஏற்பட்டு கடுமையான பலன்கள் அதிகமாக நடக்கும். கடன் பிரச்சனை, போராட்டம், பிரிவினைகள், கோர்ட்டு கேஸு, இந்த மாதிரி பிரச்சனைகள் அதிகமாக நடக்க ஆரம்பிக்கும். நோய்களை கொடுத்துருவாரு, வியாதிகளை கொடுத்துருவாரு, சளி தொந்தரவு அதிகமாக கொடுத்துருவாரு, விஷி ப்ராப்ளம்லாம் வரும். இந்த மாதிரி பலாபலன்கள், கெடுபலன்கள் அதிகமாக இருக்குது. அதே வளர்வரை சந்திரனாக இருந்து சுபகிரகத்தின் பார்வை பெற்றிருந்தால் அது கெடுபலன்கள் குறைந்து நன்மைகள் ஏற்படும் அப்படிங்கிறது தான். அப்புறம் அடுத்தது பார்த்தோம்னா மீனத்தில் வந்து சந்திரன் இருந்தாருன்னா, மீனம் வந்து பார்த்தோம்னா தன்னுடைய ராசிக்கு 9வது ராசி, கடகத்துக்கு 9வது ராசி, மீனத்துக்கு 5வது ராசி. மிக அற்புதமான பலாபலன்கள் நடக்கும். உயர்ந்த பதவி, உயர்ந்த முன்னேற்றம், பெரிய பெரிய சர்ச்சு, ஐஏஎஸ் ஐபிஎஸ் ஆஃபீஸர்களை உருவாக்குறதுல இந்த ராசியில் இருக்கிறவங்க தான். அது குரு பார்வை, அது அந்த மற்ற கிரகங்களோட கொஸ்டின் வச்சு தான் நம்ம சொல்ல முடியும். ஆனால் சந்திரன் வந்து மீனத்தில் இருந்தால் மிக அற்புதமான பலாபலன்கள் தான் நடக்கும். வளர்வரை சந்திரனா தான் அற்புதமான பலாபலன்கள். ஓகேங்களா? தேய்வரை சந்திரனா மீடியமான பலாபலன்கள். நல்லது 100% எப்படி இருந்தாலும் நல்லது செய்யும் அப்படிங்கிற ஒரு அமைப்பில் தான் குரு வர்றாரு. ஏன்னா குரு வந்து அந்த இடத்துல உச்சமாகிறார். குரு வந்து கடகத்தில் உச்சமாகிறார். தனுஷில் இருக்கும்போது இதே நிலை தான், ஆனால் அது வந்து 6, 8ஆவதாக வர்றாங்க. ஓகேங்களா? அவ்வளோதான் ப்ராப்ளம். தனுஷை விட மீனத்தில் இருக்கும்போது ரொம்ப பலன்கள் அதிகமாக நடக்கும். ஓகேங்களா? இது மாதிரி சந்திரன் வளர்வரை சந்திரனாக இருந்தாலும் ஒரு பலன், தேய்வரை சந்திரனாக இருந்தாலும் ஒரு பலன். சந்திரன் எந்த ராசியில் எந்த கட்டத்தில் இருந்தாலும் சரி, திங்களூர் ஸ்தலம், கும்பகோணத்தில் இருக்கக்கூடிய திங்களூர் ஸ்தலத்துக்கு போய் அதுக்குண்டான பரிகார பூஜைகள், அந்த கோயிலில் இருக்கக்கூடிய பரிகார பூஜைகள் செய்யறதுனால அற்புதமான பலாபலங்கள் நடக்கும். ஓகேங்களா? இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பெல் சிம்பிள் அமுத்துங்க, உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்க. ஜாதக ரீதியாக ஏதாவது உங்களுக்கு தகவல் வேணும்னா பார்க்கணும்னா என்ன நீங்கள் கான்டாக்ட் பண்ணுங்க. வணக்கம், வாழ்க வளமுடன்.